வணக்கம். வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கம கமனு காரசாரமான ஒரு கத்திரிக்காய் சாதம், கர்நாடகா ஸ்பெஷல் வாங்கிபாத். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அந்த மசாலா என்னென்ன பொருட்கள்னு நான் கமெண்ட்ஸில் கொடுத்துக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கசகசா 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், பட்டை 3, கிராம்பு 4, ஏலக்காய் 1. நான் வேகமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, கமெண்ட்ஸில் அதுக்கு தான் நான் தேவையான பொருட்கள்லாம் கொடுத்துட்றேன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் வறுத்துட்டு மல்லி சேர்த்துக்கோங்க, பட்டை சேர்த்துக்கோங்க, ஒரே ஒரு ஏலக்காவையும் சேர்த்து எல்லாமே நல்லா கமன்னு வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பச்சை வாசனை போகட்டும். அந்த தேங்காய் துருவல் இந்த பொடி வறுக்கும் போதே செம்ம வாசனையாக இருக்குங்க. ஆனால் காரம் மட்டும் நீங்கள் 2 மிளகா போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி பொடியை கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு தேவைப்படும் போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம சாதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மல்லாட்டை, முந்திரி பருப்பு, இதெல்லாம் உங்கள் விருப்பம் தான், சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை, வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணது ஒரு 2 வெங்காயம், ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதங்கினா போதும். இப்போ நீல நீளமாக கட் பண்ணி வச்சு கொஞ்சம் மெலிசாவே கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காவை ஒரு 4 கத்திரிக்காய் வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகட்டும். அந்த கத்திரிக்காயோடைய பச்சை வாசனையும் போகும், நல்லா ஒரு மணமாகவும் இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்குங்க. ரொம்ப போட்டு கிளற வேணாம், அப்பப்போ வதக்கி விட்டால் போதும், இல்லைன்னா கத்திரிக்காய் புட்டுக்கும். இந்த டைமில் ஒரு சின்ன அரைநெல்லிக்காய் சைஸ் புளி அதை வடிகட்டி தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த பொடியை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெல்லமும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இந்த டைமில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மிளகாய் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா எனக்கு ரொம்ப காரமாக இருந்துச்சு, அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போது சாதத்தை வடித்து ஆற விட்டு இந்த கலவை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி பரிமாறுங்க. சூப்பரான ஒரு